மக்கள் கடல் என திரண்டு வந்து இந்த இந்திர விழாவில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபல்யமான இடமான வெல்வெட்டித்துறையில் காலங்காலமாக நடைபெறுகிற அந்த இந்திர விழாவில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பல நிகழ்வுகள், அதே மாதிரி 50 அடி உயரமான பலூன், அப்படி பல்வேறுபட்ட வித்தியாசமான நிகழ்வுகள் வந்து இங்கே நடைபெறுகின்றன. பாட்டம், ஆட்டம், ஆர்ப்பாட்டம், அதே மாதிரி மக்கள் கடல் என திரண்டு வந்து இந்த இந்திர விழாவை கண்டு கழித்து கொண்டு செல்கின்றார்கள். இவ்வாறு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடைபெற்றன, எப்படியான விடயங்கள் நடைபெற்றன என்பது சம்பந்தமாக சகல விடயங்களையும் வந்து பார்க்க போகிறோம். நடைபெற்ற நிறைய நிகழ்ச்சிகளில் முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் நான் தொகுத்து தந்துள்ளேன். வாங்க காணொலிக்கு போகலாம். முன்னே தான் என்னோட சேனலுக்கு வாரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தற்பொழுது நேரம் 7 மணி அளவில் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இந்திர விழாவுக்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய இசை கச்சேரி நடைபெற உள்ளது. அந்த இந்திர விழாவில் வந்து இன்றைக்கு எல்லாம் பிஸியாக நடந்து கொண்டிருக்குது. அதை வந்து டீ கொடுக்குறாங்க. அதே மாதிரி பல வர்ண விளக்குகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பதற்கு கண்ணை வரும் விதமாக இருக்குது. மக்கள் எல்லோரும் என்று திரளுவார்கள். பல்வேறு விதமான நிகழ்வுகள், பல்வேறு விதமான விளையாட்டுகள் என்று கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையிலே பல விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த லைட்டிங்குக்கு மட்டும் எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்கன்னு தெரியல. இந்த அவ்வளோத்துக்கு இந்த பிரதேசம் முழுக்க அப்படியே லைட்டிங்கால் மிக அழகாக வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதை பார்க்கவே எங்களுக்கு தெரியுது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விழா நடைபெறுகின்ற கிலோமீட்டர் அனைத்துக்குமே வந்து மேலே வந்து இந்த வர்ண விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். வெல்வெட்டித்துறையில் ஒரு முக்கியமான இடமான எம்ஜிஆர் சதுக்கம் மற்றும் பிரபாகரன் அவர்களுடைய அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் இடம் மிக அழகாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. அதே போல் இதிலேயே நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நடைபெற போகின்றது. அதையும் நாங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி இந்த நீட்டு ஃபுல்லாகவே வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் வர்ண விளக்குகளுடன். வெல்வெட்டித்துறையினுடைய அந்த பிரதான பகுதி போன்ற வழிமுறைகளும் நிறைய கடைகள் மற்றும் வித்தியாசமான திடீர் உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய பல கடைகள் வந்து திறந்து விட்டிருந்தாங்க. அது எல்லோருக்குமே வந்து இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரயோசனமாக இருந்தது. வெல்வெட்டித்துறையின் நகர பகுதியாக வெல்வெட்டித்துறை டவுன் பகுதியை வந்து நாங்கள் வந்துள்ளோம். அதாவது வெல்வெட்டித்துறையின் நகராட்சி மன்றம் எல்லாமே வந்து இங்கே நடக்கும். இதில் வந்து இன்றைக்கு வந்து முதலாவது வந்தோடனே இந்த கணிதம் சம்பந்தமான ஒரு போட்டி ஒன்று இங்கே வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லா இடத்துலையும் இந்த மாணவர்கள் வந்துள்ளார்கள். அந்த இடத்திலிருந்து வந்து இந்த கணிதம் சம்பந்தமான போட்டி ஒன்று மேடையிலே வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக அழகான ஒரு வரைபடம் ஒன்று சுலக்ஷானையால் வந்து வரையப்பட்டு வச்சிருக்கு. பார்ப்பதற்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மக்களுடைய எண்ணிக்கையை
கடினம் சம்பந்தமான போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு நடுவர்களும் வந்து காணப்படுகின்றார்கள். அதேபோல் அதற்கான கேடயங்களும் வழங்கப்படுவதற்காக வந்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் மிக பிரம்மாண்டமான ஒரு பாவையானது வந்து செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக பார்த்தோம்னா இதுக்கு நிறைய மெனக்கெடுதல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நடனம் ஆடுவது போல வந்து அந்த பாவையானது செய்யப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கே வந்து ஒரு மிக மிக அழகாக இருக்குது. அப்படியே நாங்கள் பார்க்கலாம் அந்த பாவையின் அழகை எவ்வளோ மெனக்கட்டிருக்கிறார்கள் என்று. மிக அழகாக அந்த பாவை வந்து செய்திருக்கிறார்கள். பார்க்க தெரியுது. மிக அழகாக வந்து வர்ணங்கள் வந்து பூசப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு திக்கான ஒரு பேப்பர் மாதிரியான ஒரு பொருளை வந்து அதை அந்த வர்ணங்களை வந்து பூசி அந்த பாவையை வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து எழுப்பியிருக்கிறாங்க மக்களுடைய பார்வைக்கு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலம் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் மேலே நின்று இந்த இசை கச்சேரிகள் வந்து நடைபெறுகின்ற அந்த ஒரு செயல்பாட்டையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். மிக அழகான ஒரு சரஸ்வதி உடைய இந்த கட் அவுட் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பாதையில் பார்த்தீங்கன்னா பாலம் போன்று இசை கச்சேரி வந்து நடைபெற போகின்றது. இரண்டு பக்கமும் வந்து மக்கள் கீழால் சென்று கொண்டிருப்பார்கள். பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமாகவும் வியப்பை ஊட்டும் வகையுமே காணப்படுகின்றது. இதில் வந்து எந்தெந்த இடத்தில் எவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்பது சம்பந்தமான ஒரு வரைபடம்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்து நாங்கள் சென்று கொள்ள முடியும் அங்கே என்கின்ற ப்ரோக்ராம் நடைபெறுகின்றது என்று. தாயை வருக என்ற மாதிரி மிக அழகான ஒரு வருகை பதாகை ஒன்று காணப்படுகின்றது. அதேபோல் மக்கள் வெள்ளம் நேரம் ஆக ஆக படியெடுத்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட் ஒன்று செய்து வச்சுக்கிறாங்க. அதை வந்து அர்த்தநாதீஸ்வரருக்கான அந்த கட் அவுட் பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. மிக பெரிய அளவில் மினக்கட்டு இந்த ஒரு கட் அவுட்டை வந்து வச்சுருப்பாங்கன்றதில் வந்து எதுவித ஒரு ஐயவும் இல்லை. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து நாதஸ்வர வித்துவான் ஈழநல்லூர் பாலமுருகன் செந்தில்நாதன் புதவர்களுடைய அந்த இசை கச்சேரி. உண்மைக்கு வந்து இந்த சிறு வயசில் வந்து இவ்வளோ ஒரு திறமையோட இவ்வளோ ஒரு எல்லோரையும் கவரக்கூடிய வகையில் வந்து மிக சிறப்பாக அந்த நாதஸ்வர இசையையும் தந்திருந்தார்கள். அவ்வளவு பாடல்களையும் மனப்பாடம் பண்ணி அதனை வந்து வாசிப்பது என்பது வந்து லேசப்பட்ட விஷயம் அல்ல. அதனை வந்து மிக சிறப்பாக வந்து வாசித்திருந்தார்கள். அதனால் தான் நாங்கள் வந்து பார்க்க போகின்றோம்.
இந்த கோயிலில் வந்து முக்கியம் வந்து இந்த பலூனை வந்து பறக்க விடுற அந்த ஒரு நிகழ்வானது வந்து வித்தியாசமான முறையில் வந்து நடைபெறும். அது ஒரு முக்கியமாக பார்ப்பதற்கு என்ன ஒரு வியப்பாக இருக்கும். கீழே வந்து தீ வந்து மூட்டப்பட்டு அந்த பலூனானது வந்து பறக்க வைக்கப்படும். இப்போ வந்து தீ மூட்டுற அந்த காட்சியை தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். அடியில் வந்து தீ வந்து மூட்டுகின்றார்கள். பலூனானது ஆயத்த நிலைமையில் நிற்கின்றது. மக்கள் எல்லோரும் அதை பார்த்து வண்ணம் இருக்கின்றார்கள். அதே போல் மிகப்பெரிய ஒரு ராட்சச பலூன் வந்து பிற்காலத்திலே வந்து திறப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அழகாக அங்கே மேலே பறந்து போகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மேலே அந்த பலூன் போகின்றது. மிக வேகமாக பின்னர் பறந்து போகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். கோயிலில் வந்து சாமியானது சற்று வித்தியாசமான முறையிலே வந்து வாகனம், அதாவது வந்து கார், லொரி அப்படியான அமைப்பை கொண்ட வாகனத்தில் வருவது போல் ஒரு செய்து வைத்திருக்கின்றார்கள். பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கின்றது. அதை நாங்கள் போய் அருகாமை சென்று எவ்வாறு அது செய்து வச்சிருக்கிறார்கள் என்றை வந்து நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் வேறு எந்த கோயிலும் இல்லாதவாறு பார்த்திங்கன்னா அந்த பழைய காலங்களில் இருக்கின்ற இந்த கார் மற்றும் அதே மாதிரி வித்தியாசமான முறையில் இருக்கின்ற கார் வாகனத்தில் வந்து அந்த சாமியானது வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. 3 சாமிக்கும் அந்த தேர் போன்ற அமைப்பில் அந்த பீடங்கள் செய்யப்பட்டுள்ளது. மிக பெரும் இராட்சத பலூனை பறக்க வைப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இராட்சத பலூன் பறப்பதற்கு முன்னர் முதலில் செய்தது போல சின்ன அந்த பலூனை வந்து பறக்க வைக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலில் வந்து பொதுவாக வந்து 40 அடி 50 அடி 60 அடியான அந்த ராட்சச அந்த பலூன் அமைப்பு வந்து விட்டு கொண்டிருப்பார்கள். அதே போல் தற்பொழுது 40 அடி அந்த அளவு பெருமான முடிய அந்த மிக பெரும் ராட்சச பலூனானது விட போகின்றார்கள். முக்கியமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த பலூனை வந்து விட போகின்றார்களாம். இப்பொழுது வந்து என்ன மாதிரி அந்த பலூனை வந்து பறக்க விட போகிறார்கள். இதுக்கு முதல் பார்த்த மாதிரி சின்ன பலூனில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது கொஞ்சம் மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்கிற அந்த பலூனை வந்து எவ்வாறு பறக்க விட போகிறார்கள்ன்றது வியப்பாகத்தான் இருக்கிறது. அதை பாருங்கள், அது 2 அகலம் இந்த பேர் எத்தனை பேர் சேர்ந்து அதை தூக்குகின்றார்கள் என்றையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. பாருங்கள், நிறைய பேர் வந்து அந்த பலூனை வந்து தூக்குகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இதில் வந்து கீழே வந்து எண்ணெய் ஊற்றி அந்த பெரியதுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப் அந்த ரம்மில் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை வந்து அதில் நடுவில் வச்சு அதை வந்து நெருப்பு ஊட்டி இதை வந்து மேலே பறக்க விட போகிற அந்த அழகான ஒரு வித்தியாசமான காட்சி ஒன்று தான் வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். என்ன மாதிரி செய்கிறார்கள் என்ற வந்து நாங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எத்தனை அடி என்ற வந்து நாங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு அந்த நீட்டமாக அந்த ராட்சச பலூனானது செல்கிற அந்த அழகான காட்சி. எல்லோரும் மெனக்கட்டு அந்த பலூனை பறக்க விடுவதற்காக வந்து இருக்கின்றார்கள். நெருப்பானது வந்து மூட்டப்பட்டு அந்த பலூனை வந்து பறக்க விடுவதற்கு தயாராகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளோ பேர் அதை கஷ்டப்பட்டு செய்கின்றார்கின்ற பாருங்கள். இந்த கொழுந்து விட்டு எரிகின்றது அந்த தீ. பற்றி எரிகிறது அந்த நெருப்பு. ஃபுல்லாக வந்து அப்படியே காற்று வந்து நிரப்புது அந்த பலூனை. கொஞ்சம் கொஞ்சமாக
அந்த வெக்கை காற்று வந்து அந்த பலூனை நிரப்புகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். எல்லோரும் அந்த அதுக்குள் மூடி நிற்கின்றார்கள். இந்த காற்று எல்லாரும் பெற வேண்டும் என்பதற்காக. பலூன் அப்படியே பாருங்க, அந்த மெல்ல மெல்ல அந்த காற்றில் நிரம்புகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வெக்கை காற்றினுள். பலூன் மாறுகின்றது என்பதை வந்து பாருங்க. முழுக்க முழுக்க நிறைய பேருடைய உழைப்பு இதில் வந்து தங்கியுள்ளது. பிரம்மாண்டமாக அந்த ஒரு பொட்டு மாற்றம் அடைகின்றது. மெல்ல மெல்லமாக மேலெழுந்து நிற்கின்ற அந்த அழகான காட்சியை வந்து நான் பார்க்கக்கூடிய இருக்குது. எவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த பலூன் மாற்றம் படுகின்றது என்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. அடியில் தீ பற்ற வைத்து அந்த பலூனானது அவ்வளவு பிரம்மாண்டமாக மாறுகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலூனானது மேலெழுந்து பறப்பதற்கு தயாராகின்றது. மெல்லமாக சரியின் தன்மையும் காணப்படுகின்றது. எல்லா பக்கம் மாறி மாறி அசைந்த வண்ணம் உள்ளது. மிகவும் கடினப்பட்டு அந்த பலூனை மேலே செலுத்துவதற்காக எல்லோரும் தயாராகின்றார்கள். பக்கம் சரிகின்றது. படி ஒலம்புகின்றார்கள், ஒலம்பி சுத்துகின்றார்கள். மெதுவாக சுத்துகின்றார்கள். அப்படியே மெல்ல மெல்லமாக இந்த பலூன் பறந்து செல்கின்ற அந்த மக்கள் வெள்ளம் இந்த விழாவை காண்பதற்காக படையெடுத்து வருகின்றார்கள். கடல் போல் திரண்டு வரும் மக்கள் கூட்டம் இந்திர விழாவை காண்பதற்காக இந்த நள்ளிரவு நேரத்திலும் அவ்வளவு ஒரு கூட்டமாக மக்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் வந்து அந்த நிகழ்வுகளை பார்த்து செல்கின்றார்கள்.
அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வேல்பாட்டுத்துறை எம்ஜிஆர் சதுக்கத்தில் நடைபெற்ற நடனங்கள். என்ன மாதிரி அந்த நடனங்கள் நடைபெற்றிருக்கின்றத நாங்கள் பார்க்கலாம். முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? வேல்பாட்டுத்துறை இந்திர விழாவில் நடைபெற்ற பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை தொகுத்து தந்துள்ளேன். சரிகிறவர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஒரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.